கலைஞர் மு. கருணாநிதி முன்னுரை. நூல் அமைப்பு. எழுத்து. எழுத்ததிகாரத்தின் முதல் நூற்பா. உவமையும் உருவகமும். எழுத்துக்களைப் பாத்திரமாக்குதல். முடிவுரை. முன்னுரை. சிறப்பு மிகுந்த இலக்கண நூலின் பெருமையைத் தமிழ் இலக்கிய உலகம் அறியும். ஆனால் சாதாரணமான மக்களும் அறிய வேண்டி கலைஞர் கருணாநிதி எடுத்த முயற்சியே தொல்காப்பிய பூங்கா ஆகும். நூல் அமைப்பு. இந்நூலை ஒரு பூங்காவாக உருவகப்படுத்தி உள்ளே அமைந்துள்ள கட்டுரைகளை மலர்களாக தந்துள்ளார். உள்ளே 100 மலர்களாக 100 கட்டுரைகள் அமைந்துள்ளன. அவை முறையே எழுத்து, சொல், பொருள் அதிகாரத்திலுள்ள நூற்பாக்களை விளக்கி உரைப்பனவாக அமைந்துள்ளன. இதில் நயமான உவமை உருவகங்கள், வரலாற்றுக் குறிப்புகள், நகைச்சுவை நயம், திராவிட கருத்துக்களும் அமைந்திருப்பது நூலின் சிறப்பாகும். இந்நூலிற்கு பேராசிரியர் அன்பழகனார் மற்றும் பேரான் அண்ணன் ஆகியோர் அணிந்துரை எழுதியுள்ளனர். அவை திறன்மிகு திறனாய்வுரைகளாக அமைந்துள்ளன. மேலும் முன்னுரையை பூங்கா புகுமின் என்று தலைப்பிட்டு ஆசிரியர் தனது உரையை தந்துள்ளமை பூங்காவின் நுழைவாயிலாக அமைந்துள்ளது. எழுத்து. தொல்காப்பிய பூங்காவில் முதல் மலராக பூத்திருப்பது எழுத்து கட்டுரையாகும். மொழியின் அடிப்படையாக விளங்கும் எழுத்துக்கள் குறித்து பேசும் தொல்காப்பிய இயல் எழுத்ததிகாரம் ஆகும். எழுத்ததிகாரத்தின் முதல் இயலான நுண்மரபின் முதல் நூற்பாவை விளக்கி உரைக்கும் செய்திகள் இக்கட்டுரையில் காணப்படுகின்றன. எழுத்ததிகாரத்தின் முதல் நூற்பா. எழுத்தெனப்படுப அகர முதல நகர விருவாய் முப்பதென்ப சார்ந்துவரன் மரபின் மூன்றலங்கடையே என்பது எழுத்ததிகாரத்தின் முதல் நூற்பா ஆகும். தமிழ் மொழியின் அடிப்படையாக அமைந்துள்ளவை உயிரும் மெய்யுமான முதல் எழுத்துக்கள் ஆகும். அவற்றை சார்ந்து வரும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் ஆகாது என்பதை இந்நூற்பாவின் விளக்கமாகும். உவமையும் உருவகமும். தொல்காப்பியம் என்னும் மாபெரும் இலக்கண கருவூலத்தை எழுதும் முன்பு தொல்காப்பியரின் சிந்தனையும் கற்பனையும் அளப்பரியதாக இருந்திருக்க வேண்டும். எப்படி துவங்குவது, தொடர்வது, முடிப்பது என்று எண்ணியிருப்பார். முன்னோர் எழுதியதை மனதில் விதையாக வைத்து கிளைகள் பரப்ப எழுத்துக்களை தேடியிருப்பார். அச்சிந்தனையின் போது கண்கள் மூடியிருந்தாலும் வெண்மையான விழிகள் சற்று வெளியே தெரிகின்றன. அதனை நெடுநேரம் மழைநீரில் ஊறிய நெல்லுக்குள் இருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணமிருந்தன என்று உவமிக்கிறார். மேலும் ஏட்டில் பதிந்து உழவு செய்வதற்கு முன்பு அவர் இதயத்தில் ஆழ உழுதிடும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது என்று தொல்காப்பியரின் ஆழ்ந்த சிந்தனை உறக்கத்தை உவமிக்கிறார். எழுத்துக்களை பாத்திரமாக்குதல். தொல்காப்பியர் எழுத்து குறித்து எழுத நினைக்கும் போதே முதலெழுத்துக்கள் ஒலி எழுப்பியவாறு அணிவகுத்து வீறு நடை போட்டு வந்து வரிசையாக நின்றன. சார்பெழுத்துக்களோ நிழல் போல ஓரமாய் மெல்லிய ஒலி எழுப்பியவாறு நின்றன. இந்நிழல்கள் தன்னை இகரம் என்றும் உகரம் என்றும் அறிமுகப்படுத்திக் கொண்டன. முதல் எழுத்துக்களோடு எங்களை இணைத்துக் கொள்வீரா என்றும் வினவின. ஆயுத எழுத்தோ ஆயுதம் ஏந்தி வந்து மிரட்டியது. இவ்வாறு எழுத்துக்கள் தொல்காப்பியரிடம் உரையாடின என்று கலைஞர் கற்பனையாக எழுதியுள்ளார். இது வாசகர்கள் மத்தியில் கற்பனையை தூண்டி மனதில் திரைப்படம் போல செய்திகள் நிலைத்து நிற்க வழிவகுக்கிறது எனலாம். முடிவுரை. தொல்காப்பிய பூங்காவில் எழுத்து என்னும் முதல் கட்டுரை தமிழ் மொழியின் முதல் மற்றும் சார்பு எழுத்துக்களின் வகையை விவரிக்கிறது. மேலும் இலக்கணத்தை எளிமையாகவும் சுவையாகவும் கற்கும் நுழைவாயிலாக இது அமைந்துள்ளது எனலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.